பைக்கில் போகும்போது ஏதாவது பாவ சிந்தனை உள்ள வருதா? வராது. மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, தையல் மிஷின்லயோ வேற ஏதாவது ஒரு மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாவ சிந்தனை உள்ள வருமா? வராது. நம்ம சிந்தனை எல்லாம் இந்த வேலையை வேகமா முடிக்கணும். படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கும்போது உங்க சிந்தை பாவத்துக்குள்ள போகுமா? போகாது. எதுக்கு இது ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, உலக பிரகாரமான காரியங்களை செய்யும் போது பாவம் உள்ள வராதுன்னா, நீங்க செபிக்க தொடங்கி விட்டீங்கன்னா, தேவனோடு பேச தொடங்கி விட்டீங்கன்னா, எந்த பாவமும் உள்ள வராது. நம்முடைய சிந்தை எல்லாம் தேவனை நோக்கி இருக்கணும். நம்ம சிந்தை எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கணும். வீட்டில் நீங்க சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பாருங்களேன், சும்மா தானே இருக்கோம், செல்போனை நம்ம நோண்டுவோம், சும்மா தானே இருக்கோம், டிவியில கொஞ்ச நேரம் நாடகம் பார்ப்போம், சீரியல் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தான் உங்களுக்கு எதிரினா, பிசாசு உங்களுக்கு எதிரினா, அவனை சார்ந்த எல்லா காரியங்களும் எதிரிதான். ஹல்லேலூயா. பிசாசு மூலமா தான் செல்லுக்குள்ள ஆபாசப்படம் வருது. பிசாசை மட்டும் சபையில எதிர்த்து ஜெபம் பண்றீங்க, செல்லுல துணிகரமா ஆபாசப்படம் பார்க்கறீங்க. பிசாசு மூலமா தான் சீரியல் பார்க்க தூண்டுகிறான். பிசாசை நீ எதிர்த்தாயானால் சீரியலையும் சினிமாவையும் எதிர்க்கணும். சில தேவ பிள்ளைகளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்க பயமா இருக்குது எங்களுக்கு. சபைக்குள்ள நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்றாங்க, ஸ்டேட்டஸை பார்த்தா சினிமா பாட்டு. சில நேரம் நான் வாட்ஸ்அப்லயே சில நேரம் வச்சிருந்து ஸ்டேட்டஸ்லயே வச்சிருப்பேன். செல் ஆன் பண்ண உடனே எந்த தேவ பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸை பார்த்தனோ அதை திறக்க பயமா இருக்கு. பப்ளிக்ல சினிமா பாட்டு வந்துன்னா எங்களை தவறா நினைச்சிருவாங்க, பயமா இருக்குது. ஹல்லேலூயா. பிசாசை நீங்க எதிர்த்தீர்களானால் அவனுக்குரிய எல்லா காரியங்களையும் எதிர்க்கணும். யார்கிட்டயாவது சண்டை போட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவீங்க, இந்த சண்டை போட்ட நபரிடத்துல பேச மாட்டேன்னு சொல்லுவீங்க. அவர்களை சார்ந்த யாரிடத்திலும் உங்களுடைய உறவை இருக்காதது போல பிசாசை நீங்க எதிர்த்தீர்களானா அவனுடைய எந்த காரியத்திற்கும் உடன்படக்கூடாது, எல்லாவற்றையும் எதிர்த்து நில்லுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான். நல்ல கையை தட்டி கர்த்தர் மகிமை.